வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு சிந்தனையாக தாய்மானவர் சுவாமிகளினுடைய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற திறம் அரிது என்கிறார் தாய்மானவர். கந்தக மத கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலியையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆடலாம், வெந்தணனில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகம் முழுவதும் வலம் வரலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததம் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்திலும் புகலாம், ஜலம் மேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், எண்ணிறைகள் சித்தி பெறலாம், எண்ணிறந்த சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மாதிருக்கின்ற திறமரிது, சந்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேஜோ மயானந்தமே என்று கூறுகிறார். தேஜோ மயானந்தமே என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை சிந்தையில் எந்த விகல்பும் இல்லாமல் அடக்கம் பெறச் செய்வது அந்த இறைவன் ஒருவனால் தான் முடியும். இறைவனை சிந்தித்தால்தான் முடியும். மற்றபடி ஏதும் நாம் செய்ய முடியாது. கந்தக மதகரி, ஒரு யானையை, மதம் கொண்ட யானையை வசமாகச் செய்யலாம். காட்டில் உலாவும் கரடியும் வெண்புலியும் கூட வசப்படுத்தி கட்டிவிடலாம். சிங்கத்தின் முதுகின் மேல் ஏறி சவாரி செய்யலாம். கட்செவி என்று சொல்லக்கூடிய பாம்பை எடுத்து அதனுடன் விளையாடலாம். வெந்தழனில் ரதம் நெருப்பின் மீது உலா வந்து 5 லோகத்தையும் சுற்றி வருவதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். வேறொருவர் காணாமல் உலகம் முழுவதும் அத்தனை உலகங்களையும் வியாபித்து வரக்கூடியதாக நம்மை மாற்றலாம். விண்ணவரை, அந்த தேவர் மூவரையும் நமக்கு ஏவல் செய்யும்படியாக கூட செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. மற்றொரு சரீரத்தில் கூடுவிட்டு கூடு புகலாம், ஜலம் மேல் நடக்கலாம், தண்ணீர் மேல் நடக்கலாம், தணல் மேல் இருக்கலாம், நெருப்பின் மீது படுத்திருக்கலாம், எந்நிகரில் சித்தி, அத்தனை சித்திகளையும், எண்ணிறந்த சித்திகளை நாம் பெறலாம். இருந்தாலும் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறியது என்பது மிகவும் சிரமம் என்பதை தாய்மானவர் சுவாமிகள் அந்த இறைவனை நோக்கி, இறைத்தன்மை தவிர மற்றபடி சிந்தையை அடக்குவது என்பது முடியாத காரியம் என்பதை கூறுவதாக அமைந்த இந்த சிந்தனையை, இந்த கவியனுடைய விளக்கத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த தாய்மானவர் சாமிக்கும், என்னுள் இருந்து வழி காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்ரி அவர்களுக்கும், என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரம் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.